ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதிய படத்தை கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் ரசவாதி. இது ஒரு கிரைம் த்ரில்லர். இந்த படத்தோட ஒன்லைனர், புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடிய ஒரு சைக்கிக் போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருக்கிற ஒரு லவ் கப்பிளை பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாரு. அவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸும் கொடுக்குறாரு. இவர் ஏன் டிஸ்டர்ப் ஆகுறாரு, அவங்களுக்கு ஏன் தொல்லை கொடுக்குறாரு, அவங்க இவர்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத படத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். கதை சொல்ல நான் ரெடி, கேட்க நீங்கள் ரெடியா? கதை போமா. எடுத்த உடனே போலீஸ் ஆஃபீஸரான நம்ம வில்லனை தான் காட்டுறாங்க. அவருக்கு ஏதோ தப்பு பண்ணிவிட்டு அவரோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட வசமாக மாட்டிகிட்டு இருக்காரு. அவரை கன்வின்ஸ் பண்ணலான்னு இவர் அங்கே போனால் அங்கே வேலைக்கு ஆகலை. சரி, அவர் தனியாக ரெஸ்ட் ரூம் போயிருக்கிற நேரமாக பார்த்து அவரோட துப்பாக்கியிலேயே அவரை சுட்டுட்டு இவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லை, அவரோட ஃபினரலுக்கு இவர் ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி அங்கேயும் போய் நின்றுட்டு வந்துடுறாரு. இதுதான் வில்லனோட இன்ட்ரடக்ஷனாக காட்டுறாங்க. அப்படியே நம்மளோட ஹீரோவோட இன்ட்ரடக்ஷனுக்கு வருது. பழனின்ற ஊரில் ஹீரோ ஒரு சித்த வைத்தியராக இருக்கார். அவரோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு போய் ஒரு காலுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்றாரு. என் புள்ள இல்லைன்னா என்னப்பா, நீயும் என் புள்ள மாதிரி தான், சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அதெல்லாம் இப்போ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பைக்கில் அவர் அங்கேருந்து கொடைக்கானலுக்கு போகிறாரு. ஆமாங்க, கொடைக்கானலில் தான் நம்ம ஹீரோ ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதே கொடைக்கானலில் தன் வாழ்க்கையில் எதையோ மறக்கிறதுக்காக புது வாழ்க்கையை தேடி ஒரு ரிசார்ட்டில் மேனேஜராக வேலையை வாங்கிட்டு ஹீரோயின் அங்கே வராங்க. இப்போ ஹீரோ ரோட்டில் பைக்கில் வந்துகிட்டே இருக்கும்போது அங்கே சில பசங்க காரில் வந்து குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்ணி ரோட்டில் குப்பையை போட்டுட்ருக்கும்போது ஹீரோ அதை போய் தடுத்து கேட்குறாரு. அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோ ஒரு நேச்சுரல் லவ்வர். அதே வழியில் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோயினை பார்க்குறாரு. ஒரு ஸ்டாப்பிங்கில் ஹீரோயின் அழுதுட்டுருக்கிறது இவர் பார்த்துட்டு இவர் அவங்கள அழாதீங்க அப்படின்னு சொல்லி சைகா காட்டுறாரு. இவர் ஒரு மாஸ்க் போட்டிருக்காரு. ஆனால் இவரோட கையில் இருக்கிற அதே மாதிரி டேட்டூவை ஹீரோயினும் போட்டிருக்காங்க. ஹீரோயின் அந்த டேட்டூவை மட்டும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அப்படியே எம்பாரஸ் ஆகிடுது. அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. இப்போ கிளினிக்கில் உட்காந்து ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வயசானவர் வந்து தான் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்றவும் அவளை பார்த்துட்ருக்க டாக்டர் அம்மா வந்து இப்போ அவைலபிலிட்டி இல்லை, நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அந்த மாதிரி ஒரு டாக்டர் பார்த்துட்ருக்க பேஷண்ட்டை பாதியிலேருந்து நாங்கள் பார்க்க மாட்டோம், நீங்கள் அவங்களே காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுட்டாரு. விடிஞ்சதும் திருப்பி அதே வயசானவர் இவர்கிட்ட வந்து நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், கிடைக்கவே இல்லை, என் பொண்ணு பேயை பார்த்துட்டு தான் சொல்லி பயந்து போய் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இவரும் சரின்னு வரேன்னு போய் ஒத்துக்கிறாரு. அங்கே போய் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான், உங்களுக்கு டைஜஷனில் தான் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ பூண்டு நிறைய சாப்பிடுங்க, உங்களுக்கு டைஜஷன் சரியாக போனாலே கெட்ட கனவுகள் வராது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. மறுநாள் ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் காஃபி குடிக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே இருக்கிற ஓனர்கிட்ட இவர் நல்லா பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ ஓனர் அங்கே வேலை செய்கிற மேனேஜரான ஹீரோயினை கூப்பிட்டு, இவர் தான் டாக்டர் சதாசிவ பாண்டியன், நம்ம கொடைக்கானல்லையே பெஸ்ட்டு சித்தா டாக்டர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவர் யாருன்னு தெரியாமல் தான் கை கொடுக்க போகிறாங்க ஹீரோயின். கை கொடுக்கும்போது தான் டேட்டோவை பார்த்துட்டு, ஓ இவர் நேற்று நம்மளை பார்த்தவர் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிக்குது. இப்போ நம்ம வில்லனை தான் காட்டுறாங்க. ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அவரோட சின்ன வயசில் அவரோட அம்மாவும் அப்பாவும் போட்டுக்கிட்ட சண்டை இப்போ வரைக்கும் அவரை மனசை பாதிச்சிருக்கு. ஸோ அதை நினச்சி பார்த்தா அவர் பயங்கர டென்ஷனாக வராரு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. சும்மா சின்னதாக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவர் வீடு வரைக்கும் தேடிட்டு போய் அவரை நேராக போய் பார்த்துட்டே வந்துடுறாங்க. இப்போ கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனில் சார்ஜ் எடுத்துருக்கிற வில்லன் அங்கே இருக்கக்கூடிய பிசிஸ் எல்லாரையும் ரொம்ப மட்டமாக நடத்துகிறாரு. அங்கே ஒரு வயசான கான்ஸ்டபிள் இருப்பார். அவரை கூப்பிட்டு போய் டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அவர் டீ கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு வரும்போது, ஏன் இப்படி பிடிச்சிங்க, உங்களுக்கு ஒழுங்காக பிடிக்க தெரியாதா, போய் மாரியம்மன் கோயிலில் டீச்சொட்டி எடுத்து பழகுங்க, இப்படிலாம் சொல்லி அவரை இன்சல்ட் பண்ணுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்யக்கூடிய இன்னொரு கான்ஸ்டபிள் அவங்க ஃபேமிலியோடு வெளியில் இருக்கும் போது அந்த இடத்துல வில்லனை பார்த்துட்டு தான் ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு கிட்ட போவார். அந்த இடத்துல அவரை பார்த்ததும், வாயா என் ஷூ லைஸ் கழண்டிருக்கு கொஞ்சம் கட்டு அப்படின்னு சொல்லி தான் ஃபேமிலி முன்னாடி அவர் அசிங்கப்படுத்திடுறாரு. இந்த ஸ்டேஷனில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இந்த கான்ஸ்டபிளுங்கெல்லாம் போய் அவர்கிட்ட தான் அவங்களோட குறையெல்லாம் கொட்டிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, இந்த போலீஸ் ஆஃபீஸரை எனக்கு ஏற்கனவே தெரியும் சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட சேர்ந்து ஒரே ஸ்டேஷனில் தான் நான் வேலை பார்த்தேன். அப்போ இவரோட சம்சாரம் இறந்தப்போ இவர் வீட்டில் தான் இருந்தாருன்ற மாதிரி இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. எங்களோட மேலதிகாரி தான் அதை கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆனால் அப்பன்னு பார்த்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் மேலதிகாரி இறந்து போயிட்டாரு, அதனால் இவர் தப்பிச்சிட்டாரு சார் அப்படின்னு சொல்லுவார்.
இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு லேடி சைக்காட்ரிஸ்ட் கிட்டேருந்து கால் வருது. தன்னை வந்து பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் நேரா போய் பார்த்தா, அவங்க வேற யாரும் இல்ல. ஒரு வயசானவர் வந்து தான் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருந்த டாக்டர் தான் அவங்க. அவங்கள ஹீரோ போய் பார்க்குறாரு. தான் பார்த்த பேஷண்ட்டு நீங்கள் பார்த்தது தப்புங்கிற மாரி அவங்க பேச, அவங்களுக்கு தக்க பதிலடி குடுத்துட்டு அங்கேருந்து வெளியில வராரு. வெளியில வந்தா அந்த டாக்டர பார்க்கறதுக்காக வந்த வில்லன் மேல மோதிடுறாரு ஹீரோ. ஹீரோவ பார்த்த உடனே வில்லனுக்கு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. இவன எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ ஒரு நாள் ஹீரோயின் ஒரு குளத்துக்கிட்ட உட்காந்து டோப் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வழியா வர வில்லன், இந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற மேனேஜர் ஆச்சுன்னு சொல்லி இவங்க கிட்ட வாலண்டரியா வந்து பேசுவார். ஆனா இவங்க அவர அவாய்ட் பண்ணிட்டு, அந்த பக்கமா வர ஹீரோ கூட பேசி அவரோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. நைட் அவர் வீட்லயே தூங்கிடுவாங்க. மறுநாள் காலைல எழுந்து பார்க்கும்போது பெட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உட்காந்து ஓன்னு அழுவாங்க. அப்போ ஹீரோ வந்து ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பப்புக்கு போய் அங்கே தெரியாமையே ஒரு போதைப் பொருளை எடுத்து அவங்க கிட்ட ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணுவான். அப்போ அங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போது அந்த பையன் வந்து ஒரு பியர் பாட்டில் எடுத்து அடிக்க போய் அது வயித்துல கிழிச்சிடுச்சு. அப்போ ஏற்படுத்த அதிர்ச்சியில் தான் அவங்களுக்கு வந்து பெட் பண்ணுற பழக்கம் வந்துடுச்சு. இந்த மாதிரி இந்த ட்ராமாலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த ஊர் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு நான் இங்கே இவ்வளோ நிம்மதியாக இருக்கிறதுக்காக கொடைக்கானலுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கதையை அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஒரு நாள் ஒரு தோப்பு பக்கம் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே சில ரவுடி பசங்க பியர் பாட்டில் போட்டு உடைச்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ வேற நேச்சர் லவ்வரா, அவர் போய் தட்டி கேட்பார், ஏன் இப்படியெல்லாம் உடைக்கிறீங்க, இங்கே அனிமல்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு கை கலப்பாயிடும். இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும். போலீஸ் ஸ்டேஷன் அகைன் வில்லன் ஹீரோவை பார்த்த உடனே முறைப்பார். அதுக்கப்புறமா அந்த பசங்களெல்லாம் உள்ளே தூக்கி போட்டு 4 சாத்து சாத்தினோன்னா அங்கே ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். அதாவது நம்ம லேடி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஆட்களை ஏற்பாடு பண்ணி அவங்களோட ஹஸ்பண்டை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதா அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கிறதாவும், தான் ஹஸ்பண்ட் வந்து தனக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்காததுனால அவரை கொலை பண்ணுறதுக்காக ஆட்களை ஏற்படுத்துறதாகவும் அங்கே விஷயம் வந்து ரிவீல் ஆகும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வில்லன் டாக்டரை வச்சு செய்வார். அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு ஒரு வேலை ஆள் மாதிரி அவங்கள நடத்துவார். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட தான் அம்மாவும் அப்பாவும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததாகவும் அது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததாகவும் சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு ஏன் உன்னை பிடிச்சது தெரியுமா, உன் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் நீ சாகணும்னு நினைக்காம உன் ஹஸ்பண்டை சாவடிக்கணும்னு நினச்ச தெரியுமா, அதுதான் எனக்கு பிடிச்சது. எங்கள் அம்மா மட்டும் உன்ன மாதிரி யோசிச்சுருந்தா இன்றைக்கி எங்கள் அம்மா இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. சின்ன வயசில் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சண்டை போடுறப்போ அவங்க அம்மா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தான் மேலே பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு அவங்க கொளுத்திக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஓடி போய் அவங்க அப்பாவையும் கட்டி பிடிச்சி 2 பேருமே ஒன்றா இறந்து போயிட்டுருப்பாங்க. இது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கும். அதை வந்து டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருப்பார். சைட் பை சைடு அவருக்கு வந்து இந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சுற்றுறதோ சிரித்து பேசுகிறதோ பழகுறதோ அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நேராக களத்தில் இறங்கி ஹீரோயின் கிட்டேயே பேசுகிறதுக்காக போவார். அவர் நேராக போய் உன் கூட சுற்றுற அந்த பையன் நல்லவன் கிடையாது, 3 வருஷமாக தான் அவன் கொடைக்கானலில் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான், அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், ஏன் அவன் நொண்டி நொண்டி நடக்கிறான், இதெல்லாம் உனக்கு தெரியுமா, போய் கேளு, அவன் பதில் சொல்ல மாட்டான்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கே ஒரு டவுட் வந்துடும். நேராக வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும், உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்வார். ஹீரோ காலேஜ் படிக்கும் போது தீசிஸ்க்காக ஒருத்தர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருப்பார். அவரோட பொண்ணு தான் சந்திரா, நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ். 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்த அந்த டைமில் ஹீரோவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பார். அவருக்கும் இந்த லவ் மேட்ரு தெரியும். அவர் கொஞ்சம் புரட்சிகரமாக இருப்பார். அந்த ஊரில் ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலையை உடைக்கிறதுக்காக ஒரு கும்பல் வந்து அந்த மலையை அழித்து அதுலேருந்து ஆதாயத்தை எடுக்க பார்க்கும்போது அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணுவார். ஸோ இந்த போராட்டத்தில் ஹீரோட ஃப்ரெண்டை வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி மர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஹீரோவுமே இருப்பார். ஸோ கத்தியை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வயிற்றுலேருந்து இவர் உருவி எடுக்கும் போது பக்கத்தில் இருக்க பையன் மேலே தெரியாமல் பட்டு அவன் கழுத்தில் அடிபட்டு அவன் இறந்து போயிடுவான். ஸோ இந்த கேஸில் வந்து ஹீரோவுமே ஜெயிலுக்கு போயிடுவார். அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன பிரச்சனையில் ஒரு போலீஸ்காருக்கும் ஹீரோவுக்கும் ஒரு சின்ன ஈகோ கிளாஷில் ஹீரோவை கட்டி போட்டு அடித்து அவர் காலை உடைச்சி அவரை வந்து பெர்மனெண்ட்டாக நடக்க முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால தான் அவர் நடக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ இதை வந்து ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லிகிட்டு இருப்பார்.
இத கேட்டுட்டு இருந்த ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த பொண்ணுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவள பத்தி நான் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் மூவ் ஆயிடுவார். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, "எனக்கு வந்து இந்த ஆள் ஏன் இப்படியெல்லாம் பண்றான்னு தெரியாது. ஒரு வாட்டி இந்த ஆள்கிட்ட பேசி நம்ம வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். நம்ம இனிமேல் ஹேப்பியா வாழணும்னு" சொல்லும்போது ஹீரோவுக்கும் அது சரின்னு படும். ஸோ டைரக்ட்டா நம்ம வில்லனுக்கு இப்போ ஹீரோ வந்து கால் பண்றாரு. கால் பண்ணி, "நான் உங்ககிட்ட பேசணும் சார். என்னமோ தெரியல. நமக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அத சரி பண்ணிக்கலாம் சார். நம்ம வந்து ஒரு சின்ன மீட் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "மீட்டா? வாடா, வா. நான் என் வீட்ல தான் இருக்கேன். வா" அப்படி சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி அவர் வீட்டுக்கு போவாரு. இதே டைம்ல வந்து அப்ப வந்து கொரோனா சீசன். ஸோ வந்து ஹையர் ஆஃபிஷியல்லேருந்து கால் பண்ணுவாங்க வில்லனுக்கு. கால் பண்ணிட்டு, "கொரோனா ரொம்ப அதிகமாகுது. லாக்டவுன் போட சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம இருக்கிறது மலை பிரதேசம். ஜாஸ்தி பரவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அங்க போய் எல்லா ரெசார்ட்ஸ்ல இருக்கிற பீப்பிள், எல்லா டூரிஸ்ட் எல்லாரையுமே நீங்க காலி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் குடுப்பாரு. ஸோ அந்த வேலையில அவர் அங்கருந்து கிளம்பி போயிடுவாரு. ஹீரோ வில்லனோட வீட்டுக்கு வந்துருவாரு. வில்லன் வீட்ல இல்லாததுனால இவரு கதவ தட்டி தட்டி பார்த்துட்டு ஒரு கிளாஸ் டோர் வழியா உள்ள எட்டி பார்ப்பாரு யாராவது இருக்காங்களான்னு. அப்ப பார்த்தா இவருக்கு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம் கண்ணுக்கு தென்படும். பார்த்தா அவரோட லவ்வர் சந்திராவும் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கணவன் மனைவியா எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒண்ணு இருக்கும். அப்படியே உடைஞ்சு போயிடுறான். அவன் தல ஃபுல்லா அவள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் அவன் என்னலாம் கேட்டானோ அதெல்லாம் திரும்பி திரும்பி காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அவ புருஷன் அவள ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அத தாங்கிக்க முடியாம அவ தற்கொலை பண்ணிக்கிட்டதுன்ற இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாமே அவனுக்கு ரீங்காரம் இட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயம் இங்க வந்து ரெசார்ட்ல எல்லாரையும் காலி பண்ண வந்த இடத்துல வில்லன் வந்து ஹீரோயின் கிட்டயும் வந்து, "நீ மரியாதையா உன் ஊருக்கு போ" அப்படின்னு சொன்னோனே, அவ "நான் போமாட்டேன். எனக்கு வேற யாரும் இல்ல. நான் இங்க தான் இருப்பேன்னோன." "யார் அவன் கூட போய் சேர்ந்து இருக்க போறியா? இதெல்லாம் முடியாது. நீ கிளம்பு" அப்படின்னு சொன்ன உடனே, இவன் என்ன பண்றா, அங்கருந்து பயந்துகிட்டு ஹீரோ கால் பண்ணி, "இந்த போலீஸ் ஆஃபீசர் பரசு இங்க வந்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உடனே வாயேன்னு" சொன்ன உடனே, இவன் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருந்தான் இல்லையா? ஸோ அங்கருந்து வேகமா இந்த ரெசார்ட்டுக்கு வரான். அங்கருந்து வர ஹீரோ கிட்ட வில்லன் வந்து வாக்குவாதம் பண்றான். 2 பேரும் பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது, இவன் கேட்குறான், "ஏன்டா அவள கொலை பண்ண?" அப்படின்னோனே, "யார கொலை பண்ண? நானா கொலை பண்ணேன்? நீ தான் கொலை பண்ண. அவ செத்ததுக்கு நீ தான் காரணம்னு" சொல்லி ஹீரோ மேல அவன் பழி போடுறான். அப்ப கட் பண்ணி நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த சந்திரா பொண்ண இவன் ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அவள போட்டு வீட்லயே இது பண்ணி வைப்பான். அவ வந்து இவன விரும்பினான்ற இன்ஃபர்மேஷன எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு, அவள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில தாங்கவே முடியாதுன்றப்போ, அவ தூக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கண்ணு முன்னாடியே புடவைய எடுத்து மேல எடுத்து கயித்த மாட்டிக்கிட்டு இருப்பா. அப்ப கூட இவன் மனசாட்சியே இல்லாம அழகா ஒரு சேர இழுத்து போட்டு அவனோட ட்ரிங்க்ஸ அவன் கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்லுவா, "நீ அடிக்கடிக்கு கேட்பல்ல, என்ன வந்து நீ அவன் கூட படுத்தியா படுத்தியான்னு கேட்பல்ல. நான் ஆனா இப்ப சொல்றேன்டா, நான் ஃபீல் பண்றேன். ஆனா நீ ஒவ்வொரு வாட்டி நீ என்ன வந்து துன்புறுத்தும்போதும் நான் அவன தான் நெனச்சுப்பேன். ஏன்னா நீ ஒரு சப்படா" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே அந்த தூக்குல தொங்கிடுவா. இப்ப கட் பண்ணி நமக்கு பிரசன்ட்ல காட்டுவாங்க. அப்ப அவன் சொல்லுவான், "10 வருஷம் ஆயும் இன்னமும் அந்த மூத்திர வாடை என்ன விட்டு போலடா" அப்படின்னு சொல்லி ஹீரோவ அடிப்பா. 2 பேருக்கும் பயங்கரமான கை கலப்பாகும். கடைசியா வந்து ஹீரோ வந்து அவனோட வர்மக்கலை மூலியமா வில்லன வந்து ஒரு அட்டாக் பண்ணி அவன படுக்க வச்சுருவான். அவன் கோமாக்கு போயிடுவான். ஸோ இப்ப அங்க ஓடி வர போலீஸ்காரங்க எல்லாரும் திகைச்சு போய் நிக்கும்போது, அங்க ஒரு நல்லவர் சப் இன்ஸ்பெக்டர் இருப்பார் இல்லையா? அவரு வந்து சொல்லுவாரு, "நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம். எவ்வளோ தப்புக்கு துணை போயிருக்கோம். ஒரு வாட்டி பப்ளிக்காக ஒரு நல்லதுக்காக நம்ம ஒரு பொய் சொன்னா அது தப்பில்ல." அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து அந்த விஷயத்த அப்படியே மூடி மறைப்பாங்க. ஹீரோவ பார்த்து, "சார் நீங்க போங்க சார்" அப்படின்னு சொன்னோனே, அந்த இடத்துலருந்து ஹீரோவ ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடுவாங்க. இதோட இந்த படத்த முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னோட 2வது படம். இதில ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன நான் திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நன்றி.